நான் சம்பாதித்தேன், நான் காப்பாற்றினேன், நான் தான் வீடு கட்டினேன், நான் தான் உதவி செய்தேன், நான் உதவி செய்யவில்லை என்றால் அவர் கதி அவ்வளவுதான். நான் பெரியவன், நான் தான் வேலை வாங்கிக் கொடுத்தேன், நான் என்று மார்தட்டிக் கொள்கிறோம். கொஞ்சம் சிந்தித்துப் பாருங்கள். நான் தான் என் இதயத்தை இயக்குகிறேன் என்று நம்மால் சொல்ல முடியுமா? நான் தான் என் மூளையை இயக்குகிறேன் என்று நம்மால் சொல்ல முடியுமா? நான் தான் என் 2 கிட்னிகளையும் இயக்குகிறேன் என்று நம்மால் சொல்ல முடியுமா? நான் தான் என்னுடைய வயிற்றில் சாப்பிட்ட உணவிலிருந்து சத்துக்களை எல்லாம் தனியாக பிரித்து இரத்தத்தில் கலக்கிறேன் என்று நம்மால் சொல்ல முடியுமா? நான் தான் பூக்களை மலர வைக்கிறேன் என்று நம்மால் சொல்ல முடியுமா? சொல்ல முடியாதல்லவா? அப்படியென்றால் நாம் ஒன்றுமில்லை. இவைகள் அனைத்தையும் செய்கிறவர் யார்? இயக்குகிறவர் யார்? வானத்தையும் பூமியும் சிருஷ்டித்த தேவன். அவர் ஒருவருக்கு மட்டுமே நான் என்று சொல்வதற்கு அதிகாரமும் உரிமையும் உண்டு. ஆகையால் நான் என்ற அகந்தையை விட்டு அனைவரிடமும் அன்பாக இருப்போம். அதே நேரம் கவலையில்லாமல் வாழுவோம். கவலைப்படுவதனால் நாம் ஒன்றும் சாதித்து விட முடியாது. கவலைப்படுகிறதுனாலே உங்களில் எவன் தன் சரீர அளவோடு ஒரு முழத்தை கூட்டுவான்? உடைக்காகவும் நீங்கள் கவலைப்படுகிறதென்ன? ஆகையால் எண்ணத்தை உண்போம், எண்ணத்தை குடிப்போம், எண்ணத்தை உடுப்போம் என்று கவலைப்படாதிருங்கள் என்றுதான் பரிசுத்த வேதமும் நமக்கு கற்றுத்தருகிறது. உலகத்தைப் பற்றி கவலைப்பட வேண்டாம், ஏனெனில் அது ஆண்டவருக்குரியது. உணவைப் பற்றி கவலைப்பட வேண்டாம், அது அவரிடமிருந்தே கிடைக்கிறது. எதிர்காலம் குறித்தும் கவலைப்பட வேண்டாம், அதுவும் அவரின் கரத்தில்தான் உள்ளது. நமக்கு மேலே உள்ளவனை பார்த்து ஏங்க வேண்டாம், தாழ்வு மனப்பான்மை வரும். நமக்கு கீழே உள்ளவனை ஏளனமாக பார்க்க வேண்டாம், தலைக்கணம் வரும். நம்மை யாரோடும் ஒப்பிடாமல் நாமாகவே இருப்போம், தன்னம்பிக்கை தானாக வரும். நான் என்ற அகந்தை இல்லாமல் இருப்போமா?